பிராண்ட் வந்து ஈக்குவேஷன். இதில் வந்து பேசிக் மாடல் தான். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இனிஷியலாக 2 செட்டிங் பண்ணணும். ஒன்று 0 செட்டிங், இன்னொன்று வந்து 100 செட்டிங். 0 செட்டிங்கிறது வந்து லைட் சோர்ஸை பிளாக் பண்ணிட்டு டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து 0 செட் பண்ணணும். அடுத்த செட்டப் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணி கீவேர்ட் வச்சுட்டு டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து 100% அப்சர்வன்ஸ் வந்து 0. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன சாம்பிள் வைக்கிறீங்களோ அதுக்கு டிரான்ஸ்மிட்டர்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் சுவிட்ச் ஒன்று வரணும். அது வந்து ஏபிஎஸ் மாற்றிங்க அப்படின்னா ஏபிஎஸ் வந்து டேட்டா பார்க்கணும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து கம்பேரிட்டிவ் மெத்தட் தான். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 4 பீஸ் வச்சுட்டு அதனோட அப்சர்வன்ஸ் என்னவோ அப்சர்வன்ஸ் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஒரு கிராஃப் போட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் சாம்பிள் வைக்கும்போது அதுக்கு அப்சர்வ் ஸ்லோப் வந்து அதோட ரீடிங் பாயிண்டில் போகும். ஸோ இதில் டேரெக்டாக கான்சன்ட்ரேஷன் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. பட் அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது. சரிங்களா? ஸோ இது இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 340 to 400 நானோமீட்டர் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சுவிட்ச் வந்து அப்சைடில் இருக்கும். 400லேருந்து 960 வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா சுவிட்ச் வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் சுவிட்ச் இருக்குது. இது வந்து பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷன், அப்சர்வன்ஸு, கான்சன்ட்ரேஷன். இது 2 ஆப்ஷனுக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கூடிய செக்ஷன் இருக்குது. அது வந்து சென்சிட்டிவிட்டி. உங்களோட ஒரு 0-100 நீங்கள் இருக்கிற பிளாங்கில் செட் ஆகலை அப்படின்னா சென்சிட்டிவ் வந்து 2 வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் இனிஷியல் செட்டப்லேயே வந்து அந்த 100 செட்டிங் வைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த செட் காலிடேட் ஒரு கோர்ஸில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 90 மேலே தாண்டாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சென்சிட்டிவிட்டி வந்து கூட்டிக்கணும். இது வந்து நீங்கள் பிளாக்கை கொடுத்தா மாறும். மோஸ்ட்லி டிஸ்கார்டுக்கு சென்சிட்டிவிட்டி ஒன்லேயே ஒர்க் ஆகும். மற்ற வேறு ரெஃபரன்ஸ் போகும்போது மட்டும் சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சென்சிட்டிவிட்டி வைக்கணும். இதெல்லாம் இனிஷியல் செட்டிங்லேயே தான் இருக்கணும். ஒர்க் பண்ணி அந்த 0 செட்டிங் 100 செட்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எந்த ஆப்ரேஷனும் வந்து அக்சஸ் பண்ண முடியாது எக்ஸப்ட் இந்த ஃபங்க்ஷன் சுவிட்ச் தவிர. சரிங்களா? ஸோ இதில் வந்து 0 செட்டிங்க்கு நீங்கள் 0 செட்டிங் இதுலேயே ஒரு சின்ன ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க இனிஷியலாகவே. தெரியுது இல்லைங்களா? லைட்டு நான் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இதில் வந்து இந்த லிட்டு இருக்குது உள்ளே. ஸோ அதனால் இது இனிஷியலாகவே லைட் சோர்ஸை பிளாக் பண்ணிக்கும். இப்போ உங்கள் சாம்பிளோட வேலை தெரியல மேடம். 690 இங்கே பாருங்கள், பெரிய நாட்டு இல்லையா? இதை அட்ஜஸ்ட் பண்ணி 690 செட் பண்ணோம். ஓகேங்களா? இது 690 செட் பண்ணியாச்சு. ரேஞ்சு சுவிட்ச் இருக்குங்களா? இது வந்து 400 to 900 968. ஸோ அந்த சுவிட்சு இந்த சைடு நம்ம பக்கமாக இருக்குது. இந்த பக்கமாக வைக்கணும். இது வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது யூசர் செட்டிங்க்கு ஃபங்க்ஷன் சுவிட்ச் வந்து பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டர்னு வச்சுக்கணும். இது வச்சுட்டு காலிபிரேட்டர் இந்த காலிபிரேட்டர்னு போட்டு கீழே கோர்ஸு ஃபைன் இருக்கும். இந்த கோர்ஸை மேக்ஸிமம் வச்சுக்கணும். இந்த ஃபைன் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் வச்சுக்கணும். இருக்கிற ஆப்ஷனில் இந்த செட் 0 இருக்குங்களா? இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணி 00ன்னு செட் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு செட்டிங் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது செட்டிங்க்கு டிஸ்க் வாட்டர் ஃபில் பண்ணால் கீவேர்டு அல்லது உங்களோட ரெஃபரன்ஸ் பிளாங்க் எதுனாலும் சரி அந்த சொல்யூஷனை இந்த கீவேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே லெஃப்ட் ரைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் நீங்கள் வந்து கவர் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இதில் தான் பண்ணணும். அதே போல் இது க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரை இப்படி மேலே வச்சு ஹோல்டு பண்ணி ஸ்வைப் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 1ன்னு நிற்கும். தட் மீன்ஸ் என்னன்னா இது வந்து 200 வரையில் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 1ன்னு வந்து நிற்கும். அதே போல் தான் அப்சர்வன்ஸ்லேயே வந்து 3 வரலும் உங்களுக்கு காமிக்கும். 3 மேலே போச்சுன்னா இந்த மாதிரி 1 ஓவர் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த செட்டிங்ஸில் கோர்ஸில் நம்ம மேக்ஸிமம் வச்சுருந்தா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிட்டே வரும். ஸோ 200 அதுக்கப்புறம் இந்த ஃபைல் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? இதை அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸாக்டாக செட் பண்ணுங்க. ஸோ 2 செட்டிங் வந்துச்சு. இப்போ அப்சர்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து -001 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த மெயின் டிரான்ஸ்மிட்டர்ஸ் 100 ஃபைன் பண்ணுறது வர நீங்கள் அப்சர்வன்ஸ் 00 வச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக் மாடல். இதில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து அக்யூரசி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் அப்சர்வன்ஸை நம்ம 00 வச்சுக்கலாம். எனக்கு அதே தான். இப்போ வந்து சாம்பிள் பிளாங்க் எடுத்துட்டு
சாம்பிள் ஃபில் பண்ணி கொடுத்து சாம்பிள் அதே மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட் பேஸை க்ளீன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் பேஸ் லெஃப்ட் லைட் இருக்கணும். ஒப்பாக் பேஸ் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருக்கும். அதை வந்து நம்ம முன்னாடி வைக்கணும். உள்ள பேஸ் போட்டு கிட்ட லாக் பண்ணிடணும். இது அப்சர்வன்ஸ் பண்ணால் 0.69 இருக்கும். அவ்வளோ இதில் வந்துட்டு க்ளீனிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். இது எதனாலனா உங்களுக்கு அந்த சாம்பிளோட ரியாக்ஷன் உள்ள கொஞ்சம் நடந்து போகுது அப்படின்னா அந்த மாதிரி போகும். இல்லை அப்படின்னா ஸ்டெப் ஒரு க்ளீன் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் அந்த இதில் அப்படியே நடக்கும். ஸோ இதே போல் இது நோ கான்சன்ட்ரேஷன் ஒரு மினிமம் 3 கண்டிப்பாக வேணும். மேக்ஸிமம் 5 வச்சுக்கலாம். 5க்கும் இதே போல் இதே கண்டிஷனில் இப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட அப்சர்வன்ஸ் வழி நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்சர்வன்ஸ் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் சாம்பிள் எடுக்கும்போது அதனோட ரீடிங் இருக்கும். ஸோ இதே தான் எல்லாருக்குமே சரிங்களா. ஸோ சென்சிட்டிவ் வந்து உங்களுக்கு டூல் தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு டூலே வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதில் எதுவுமே மாற்றலாம். இது அடுத்த கான்சன்ட்ரேஷன் மாற்றணும். கான்சன்ட்ரேஷன் மாற்றிட்டு இந்த செட் கான்சன்ட்ரேஷன் இருக்குங்களா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ நம்ம இருக்கும் இப்போ எவ்வளோ இருக்கும் டிரான்ஸ்மிட்டர் ஒரு 50 பிபிஎம் இருக்குமா? 50 மேலே வச்சுக்கணும். ஒரு 50 பிபிஎம் வச்சாரு. இப்போ 50 பிபிஎம் உள்ள நீங்கள் அடுத்து வேறு ஏதாவது வேல்யூ வச்சிங்கன்னா வேல்யூ காமிக்கும். பட் அந்த அளவுக்கு அக்யூரேசி சொல்ல முடியும். பட் அதெல்லாம் ஆப்ஷன் இருக்கலாம். இது வந்து நான் வந்து 3-4 சொன்னேன் இல்லையா, அந்த அப்சர்வன்ஸ் இது பண்ண முடியாது. ஒரே ஒரு செட்டிங் மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் செட்டிங் என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி இருக்கும். ஒரு 100 பிபிஎம் வச்சிட்டிங்கன்னா 10 to 100 என்ன ஒரு வேல்யூ வருமோ அது எல்லாமே உங்களுக்கு ரீடிங் வரும். ஸோ அதுக்கப்புறம் கீவர்ட் எதாவது இருந்தாலும் எடுத்துட்டு கண்டிப்பாக அசிட்டோன் இல்லாட்டி எத்தனால் இந்த 2 ஏதோ ஒன்று வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுபோல் ஒருக்கிட்ட நீங்கள் வேவ்லென்த் எப்போ மாற்றினீங்கனாலும் சரி 0 செட்டிங் மோஸ்ட்லி நியர்பைடு தான் இருக்கும். சின்ன வேரியேஷன் மட்டும் தான் வரும். 100 செட்டிங் கண்டிப்பாக மாறும். ஆனால் ஒவ்வொரு டைம் வேவ்லென்த் மாற்றும் போதெல்லாம் இந்த சுவிட்சும் மாற்றணும், இந்த 100 செட்டிங் மாற்றணும்.